வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு முறை காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இப்போ நான் ஜாமுலாய் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கல்வன் பாடசாலையில் தான் நிற்கிறேன். இன்றைக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் டே. என்னென்னா, கல்வி, விளையாட்டு, இணைப்பாட விதான செயற்பாடு போன்றவற்றில் தங்களோட சாதனையை நிலைநாட்டின மாணவர்களுக்கு கௌரவம் வழங்குகிற ஒரு நிகழ்வு. நீங்கள் நினைக்கிறது சரிதான். வருடாந்த பரிசு தின விழா, இந்த பாடசாலையில் வருடாந்த பரிசு தின விழா இன்றைக்கு நடைபெற இருக்கு. அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். மங்கள விளக்கினை ஏற்றுவதற்காக திருநவ விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற திரு பாலசுப்ரமணியம் சசி அவர்களை மங்கள விளக்கேற்றி இந்த விழாவினை ஆரம்பித்து வைக்குமாறு அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக நாங்கள் மங்கள விளக்கேற்றுவதற்கு அதிபர் அவர்களை மங்கள விளக்கேற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆசிரியர் ஒருவர் மக்கள் விளக்கேற்றி இந்த நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு ஆசிரியர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக மாணவ தலைவர் ஒருவரை இந்த நிகழ்வில் மக்கள் விளக்கேற்ற நிகழ்விற்கு அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த பாடசாலையினுடைய அபிவிருத்தி சங்க செயலாளர் அவர்களையும் மக்கள் விளக்கேற்றுமாறு அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பழைய மாணவர் சார்பில் ஒருவர் மங்கள விளக்கேற்றுமாறு அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இந்த மாணவனுடைய இறை வணக்கம் ஆரம்பமாகும். அடுத்ததாக கிறிஸ்தவ தேவாலயத்துடன் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கிறது. மற்றும் சிறப்பு விருந்தினரே, கௌரவ விருந்தினர்களே, பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, அருமையான மாணவ செல்வங்களே, என் சக ஆசிரியர்களே, நல்ல விரும்பிகளே, அனைவருக்கும் இணைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக வருகை தந்திரி பாலசுப்ரமணியம் சசி அண்ணா அவர்களை பழைய மாணவன் முகாமைத்துவ உத்தியோகத்தர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் நமது அழைப்பு ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு நிகேசன் அவர்களை வருக வருகை என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் கௌரவ விருந்தினராக வருகை தந்திருக்கும் திரு சிவகுமார் தினேஷ் அவர்கள் பழைய மாணவர் ஆசிரியர் யாழ் இழிவில் மத்திய கல்லூரி அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் எமது அழைப்பு ஏற்று வருகை தந்திருக்கின்ற பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நலன் விரும்பிகள், சக மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். Thank you.
அடுத்ததாக நிகழ இருக்கின்ற நிகழ்வு ஆதிகள் அறிக்கை. அவர்களை வருகை பெறுமாறு அவர்களை நாங்கள் அன்போடு அழுகிறோம். அனைவரையும் இருகணம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய பரிசில் நாளின் பிரதம விருந்தினர் திரு ஆர். சுப்பிரமணியம் சசி அவர்கள் நமது பாடசாலையின் பழைய மாணவர் என்பதோடு நமது பாடசாலையில் நான் பதவியேற்ற பின்னர் நடைபெற்ற முதலாவது அபிவிருத்தி திட்டமாகிய புதிய வகுப்பறை கட்டடம் ஒன்றை அமைப்பதற்கு ஒரு இணைப்பாளராக இருந்து இன்றைய பரிசில் நாளின் நிதிய உதவியாளர்களாகிய திருமதி சிவகுமார் நந்தினி அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவருக்கான அந்த வகுப்பறையை கட்டித் தருவதற்கு முன்னின்று உழைத்த பெருமைக்குரியவர். அந்த கட்டட அமைப்புத்தான் எமக்கான ஒரு கை விசேஷம் போல் ஒரு முதல் அபிவிருத்தி திட்டம் போல் இன்றும் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு உருப்படியாக அமைந்தது என்பதை கூறுவதில் பெருமையாகின்றேன். அடுத்து இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் மாணிப்பா இந்து கல்லூரியின் ஆசிரியரும் பாரி அறக்கட்டளை நிறுவனத்தின் தலைவருமாகிய திரு விஜயேஷ் அவர்கள் பாரி அறக்கட்டளை என்கின்ற கல்விக்கான சமூக அமைப்பினூடாக இலங்கையின் பல பகுதிகளிலும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வரும் ஒருவர். நமது பாடசாலைக்கு 2 மிக பெருமதியான அபிவிருத்தி திட்டங்களை முடிவுறுத்தி இருக்கின்றார். ஒன்று ரூபாய் 4,75,000 மேற்பட்ட தொகையிலான குடிநீர் விநியோக திட்டம். இரண்டாவது
எங்களுடைய மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்கு தேவையான நிழல் பிரதி இயந்திரம் ரூபாய் 2,25,000 மேற்பட்டது. அந்த 2 உன்னத பணிகளையும் ஆற்றிய ஒரு அன்பு கொடையாளர் அவர்களையும் அடுத்த கௌரவ விருந்தினர் நமது பாடசாலையின் கலாச்சாரத்தில் நமது பாடசாலையின் கல்வி கற்று இன்று சமூகத்தில் விரிந்து கொண்டிருக்கின்றவர்களை நாம் கௌரவ விருந்தினராக அழைத்து கௌரவிப்பது மட்டுமல்ல, எங்களுடைய மாணவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நாங்களும் எதிர்காலத்தில் ஒரு விருந்தினராக எமது பாடசாலை நிகழ்வுகளை அலங்கரிக்க முடியும் என்ற ஒரு எண்ண சிந்தனையை அவர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் அழைக்கப்பட்டிருக்கின்ற நமது பாடசாலையின் பழைய மாணவராக இருந்து கல்விக்கு ஒளியூட்டிக் கொண்டிருக்கும் திரேஸ் ஆசிரியர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய கட்சியின் நாள் அவரர் செல்லத்துறை சந்திரகுமார் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இயற்கையில் வசிக்கின்ற அவர்களுடைய பிள்ளை திருமதி சிவகுமார் நந்தினி தம்பதியினரால் முழு அனுசரணுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருடாந்தம் 12ஆம் தேதி 3ஆம் மாதம் அவர்களுடைய தந்தை சந்திரகுமார் அவர்களுடைய பிறந்த தினமாகிய இன்று இந்த நிகழ்வு தொடர்ந்து வரும் காலங்களில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளுடன் அந்த அமர்த்துவமடைந்து அந்த தந்தையினுடைய கல்விக்கான ஒரு பங்களிப்பாக, கல்விக்கான ஊக்குவிப்பாக அந்த பரிசுகளை வழங்குவதற்காக அவர்களுடைய ஆத்மாவின் சாந்திக்காக பிரார்த்தித்துக் கொண்டு எங்களுடைய பாடசாலையில் மாணவர் அனுமதி என்ற வகையில் எங்களுடைய மாணவர் அனுமதியானது தொடர்ந்து வரும் காலங்களில் ஒரு வளர்ச்சி போக்கியை காட்டியிருக்கிறது. நமது பாடசாலையின் பல்வேறுபட்ட செயற்பாடுகள் உள்ளாக 2021ஆம் ஆண்டு 9 மாணவர்களும் 2022ஆம் ஆண்டு 16 மாணவர்களும் 2023ஆம் ஆண்டு 24 மாணவர்களும் 2024ஆம் ஆண்டு 25 மாணவர்களும் 2025ஆம் ஆண்டு 31 மாணவர்களுமாக எங்களுடைய கல்வியுடைய மாணவர் அனுமதி அதிகரித்து 102 மாணவர்களுடன் எங்கள் கல்வி சாலை பயணம் செய்து கொண்டிருக்கின்றனர். என்னுடன் இணைந்த வகையில் நிரந்தர நியமனத்தின் கீழ் 4 ஆசிரியர்களும், தற்காலிக இணைப்பின் கீழ் 1 ஆசிரியரும், தற்காலிக இடமாற்றத்தில் 1 ஆசிரியருமாக மொத்தம் 7 பேர் கல்வியின் ஆளணியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நமது பாடசாலையானது மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கான வழிகாட்டலை வழங்கும் கலங்கரை விளக்காக இருப்பதனால் மாற்றம் என்னிடம் இருந்து என்கின்ற தாரக மந்திரத்துக்கேற்ப எங்களுடைய பணிக்குழுவினர் ஒவ்வொருவரும் தங்கள் செயற்பாடுகளின் மாற்றங்களூடாக நேரான விளைவுகளை காணும் பிள்ளைநேய பாடசாலையாக ஒரு பாடசாலையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு பாடசாலைக்கு வழிகாட்டுவதில் பெருமையடைகின்றேன். பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்றும் பொருளானது மலையமட்ட பிரதியும் ஆசிரியர் ஆலோசகருமாகிய திரு ஸ்ரீ பாஸ்கரன் அவர்களுடைய பங்கு பெற்றதுடன் பெற்றோர் பழைய மாணவர்களுடைய பிரதிநிதிகளின் செயற்பாடுகளூடாக தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போதைய செயலாளராக திருமதி ஜீவநந்தினி பொன்னீசன் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். பாடசாலையில் சகல நிதி கொடுக்கல் வாங்கல்களும், மாணவர் போசாக்கு நிகழ்ச்சி திட்டம் போன்றவும் பாடசாலையின் தனித்துவத்தை பேணும் வகையில் சீருடையும் காலுடையும் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு செயற்பாட்டினூடாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதிபர் ஆசிரியர்கள் இணைந்து மாணவர்களது ஒழுக்கத்தை பேண உழைக்கும் அதேவேளை சிரேஷ்ட மாணவர் தலைவனாக செல்வர் கிருஷ்ணனும், சிரேஷ்ட மாணவர் தலைவியாக செல்வி விஷ்ணுவாகவும் சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனினும் நமது கிராமிய சூழலும் குடும்ப பொருளாதார நலிவுகளும் சமூக சூழல் காரணமாகவும் குடும்ப சிதைவுகள் ஏற்பட்டு மாணவர்களது நலனோன்பு விடயங்கள் நமக்கு சவாலானதாகவே காணப்படுகின்றன. நமது பாடசாலை ஒரு ஆரம்ப பாடசாலை. நமது பாடசாலைக்கான தேசிய குறியாட்சியாக தலைமைத்து புலமை பரிசில் பரீட்சையை எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் கடந்த 4 வருடங்களாக நமது பாடசாலையில் தலைமைத்து புலமை பரிசில் பரீட்சையில் 8 புள்ளிக்கு மேல் சித்தியடையும் மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த வகையில் இம்முறை செவி ரோஜினி ஜசிந்தன் அவர்கள் 156 புள்ளிகளை பெற்று சாதனை படைத்துள்ள அதேவேளை 11 மாணவர்கள் 70 புள்ளிகளுக்கு மேல் பெற்று சித்தியடைந்துள்ளார்கள்.
கற்றலோடு நின்றுவிடாது மாணவர்களிடம் காணப்படுகின்ற இலைமறை காயாக உள்ள ஆற்றல்களையும் ஆளுமைகளையும் வினைத்திறன் உள்ளதாக வெளிக்கொணரும் வகையில் இணைப்பாடவிலான செயற்பாடுகளுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு மாணவர்கள் வழிபடுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இன்றைய சமுதாயத்தில் வெற்றி நடை போடுவதற்கும் சவால்களை வெற்றி கொள்வதற்குமான அடிப்படையான தகவல்களையும் வழிமுறைகளையும் பாடசாலை நூலகம் வழங்கி வருகின்றது. நூல்களும் ஆசிரியர்களும் ஒருமித்து செயற்படும் போதுதான் மாணவர்களின் எழுத்தறிவு, வாசிப்பு திறன், கற்றல் திறன், பிரச்சனை தீர்த்தல், தகவல் அறிதல் மற்றும் தொடர்பாடல் திறன் என்பன புதிய செய்தியினை மாணவர்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வகையில் மாணவர்கள் சிறப்பான வகையில் நூலகத்தை பயன்படுத்துவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. கற்றல் செயற்பாடுகள் பயனுள்ள வகையில் அமைய வேண்டுமாயின் சிறு வயதிலிருந்தே மாணவர்களிடம் சுயசுத்தம், ஒழுக்கம் போன்றன வளர்க்கப்பட வேண்டும். இதற்கமைய நமது பாடசாலையின் ஒழுக்கத்திற்கும் சுயசுத்தத்திற்கும் அதிகளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மேலும் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கையானது தடையின்றி சீராக இடம்பெறுவதற்கு இலவச வைத்திய பரிசோதனைகளும், சிறுநீர விழிப்புணர்வு கருத்தரங்கம், சங்கானை சுகாதார வைத்திய பணிமுறையினாலும் பிரதேச செயலகத்தினாலும் நடாத்தப்பட்டுள்ளது. மேலும் 1 முதல் 5 வரையான வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் பொது சுகாதார வைத்திய அதிகாரியினால் பரிசோதிக்கப்பட்டு இனங்காணப்பட்ட மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக வைத்தியசாலைகளுக்கு செல்வதற்கு வழிப்படுத்தப்பட்டனர். நமது பாடசாலையில் கடந்த 4 வருட வரலாற்றில் புலமைப்பெற்ற சாதனையாளர்கள், 8 புள்ளிக்கு மேல் பெறும் மாணவர்கள் துய்ச்சக்கர வண்டி வழங்கி கௌரவிக்கப்படும் அதேவேளை சித்தியடையும் மாணவர்களும் அனைவரும் பெருமதியான பரிசுகள் வழங்கி அந்த செயற்பாடுகளுக்கு மேலும் ஊக்கப்படுத்தும். அதேவேளை புதிய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதல் நாள் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி தேசிய கல்வியியல் கல்லூரி விரிவுரையாளர் திரு கமல்நாத் அவர்களை வருக என வரவேற்றுக் கொண்டு பாடசாலையின் தேவைகள் என்ற வகையில் 102 மாணவர்களுடன் தொடர்ந்து இயங்கிக் கொண்டு வரும் நமது பாடசாலையில் ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது. ஆங்கிலமும் தகவல் தொழில்நுட்பமும் தான் எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சுட்டிகளாக மாறிவரும். அந்த வகையில் இதற்கான ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. வேலை செய்ய மாற்றிய கருவிகளை பாவிப்பதற்காக அவர்களுடைய ஆளுமையை வளர்க்க வேண்டிய ஒரு நிலைக்கு நமது மாணவர்களை வழிப்படுத்த வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். அந்த வகையில் இதற்கான மேலத்திய வாத்திய கருவிகளில் தொகுதி ஒன்றை பெற்றுக் கொள்ள வேண்டியுள்ளது. இன்று இயற்கையின் நிகழ்ச்சி காரணமாக இந்த சிறிய மண்டபத்தில் எங்களுடைய நிகழ்வுகளை ஒழுங்கமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டது. இதற்கான திறந்த வெளி அரங்கு ஒன்று நமக்கு இருக்கும் பட்சத்தில் அதற்கான நமது நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துவதற்காக மாணவர்களுடைய ஆளுமைகளை மேலும் வெளிக்கொணர முடியும் என்ற அவா நமக்கு உள்ளது. அந்த வகையில் இதற்கான திறந்த வெளி அரங்கு ஒன்றை அமைக்க வேண்டிய தேவை உள்ளது. நமது நூலகம் சிறுவர் பயன்பாட்டுக்குரிய நூல்களுடன் மேலும் விருத்தி செய்ய வேண்டியதாக காணப்படுகின்றது. அதைவிட கோடை காலங்களில் எங்களுடைய வகுப்பறை மாணவர்கள் முத்தையால் காற்றின்மையால் துடிக்கின்ற ஒரு அவலம், அவர்களுக்கான மின்விசிறிகள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் நமக்காக காணப்படுகின்றது. ஆக பல்வேறுபட்ட தேவைகள் சவால்களுக்கு மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கும் நமது பாடசாலையில் இன்று நடைபெறும் அவரர் செல்லத்துறை சந்திரகுமார் ஞாபகார்த்த பரிசளிப்பு விழாவில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் வருகிறவர்களை வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பூமித்தாய் அவற்றுக்கு நீரூற்றி ஒளி கிடைக்கச் செய்து மண்ணின் வளத்தையும் வழங்கி வளரச் செய்கின்றார். மனிதன் கோடரியுடன் மிகவும் களைப்புடன் வருகின்றார்.
கண்டு உறங்குவதற்கு நிழலும் தந்த இந்த மரங்களை நீ வெட்டலாமா? இதை ஏன் வெட்டுகிறாய்? இதை வெட்டினால் நான் திராட்சையை நான் வெட்டாவிட்டால் எனக்கு காசு வராது. நானும் எனது குடும்பமும் பட்டினியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலத்திற்காக இந்த மரங்களை வெட்டலாமா? காடுகள் அழிக்கப்படுவதனால் மழை இல்லாமல் போகும். நீர் தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. உணவு தட்டுப்பாடு ஏற்படுகின்றது. சுத்தமான காற்றோட்டம் அழிவடைகின்றது. இதான்களில் வாழ்வுடன் அழிக்கப் போகின்றது. இலங்கைக்கு உண்டான தாவரங்கள் அழிவடைகின்றது. மனிதனும் நலம் திரும்பி கோடரியை போட்டுவிட்டு மன்னிப்பு கேட்கின்றான். பின்னர் மரங்கள் மனிதன் பூமித்தார் எல்லோரும் ஆடி பாடி மகிழ்கின்றனர். காடும் வயலும் பின்னாயில் கண்ட வழிக்கு அழிவதுடன் கூடும் குப்பை குளங்களாம் குடிநீர் கெட்டு வருகிறதாம். நல்ல வார்த்தை நமக்காக நாடும் தருகிற நல்மரங்கள் இல்லை என்று ஆவதனால் எங்கும் பசுமை அடைகிறதாம். See these thanks customers and later my friends to give God dance on stage. திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக அமைந்திருக்கும் என்ற சிறுவர் மகளே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். நான் சொல்ல தமிழ் பாட்ட பாடு. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடு சொல்லவா, கலந்து செல்லவா, காலிலாவை போல வந்த பாவை அல்லவா, நான் பாடு கேடி கூடி வந்த பாடு அல்லவா. ஹலோ, நான் வணக்கம்ல வாழ்வு செல்கிற கைப்பில் பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடு சொல்லவா, படத்துல தாங்க முடியலையே.
அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைக்கு போல ஆட வேண்டும் ஒரே வானிலும் ஒரே மண்ணிலே ஒரே வானிலும் ஒரே மண்ணிலும் ஒரே கீதம் ஒரே கீதம் சொல்லுவதா சொல்லு ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். பாட வேண்டுமா வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்புறாவே ஏன் உண்மைக்கு உண்மைக்கு உணவை அடையாளமாக்கினாங்க வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் பெண்புறாவே வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் பெண்புறாவே முடிஞ்சிருச்சுல்ல இனி என் முன்னாடி ஊத்தரிக்க அவுட் பி கேர்ஃபுல் என்ன சொன்னேன் அயல் பாடசாலையில் இருக்கிற பெறுபவர்கள் எண்ணிக்கையையும் அல்லது அவையினுடைய சேர்த்திறனையும் வச்சுக் கொண்டு நமது பாடசாலை அதாவது அமெரிக்கன் மிஷன் பாடசாலையை ஒப்பிட முடியாது. அப்படி ஒப்பிடுற பெற்றார்கள் அல்லது அப்படி ஒப்பிட வலிக்கிட்டான் நான் நினைக்கிறேன் பெற்றார்களின் கவனத்துடன் தான் சிட்டி வீதத்துக்கு குறைந்து தான் நினைக்கிறேன். ஆனபடியாக நாங்கள் பெற்றார்கள் அதாவது அமெரிக்கன் மிஷன் கல்வி கற்கிற மாணவர்களுக்கு பெற்றார்களுக்கு ஊக்கம் கூடும் சந்தர்ப்பத்தில் இளமை பெற்று சித்தியடையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கூடும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்த கட்டமாக பிறந்த காலம் நிகழ்காலம் முடிஞ்சது. நான் எதிர்காலத்தில் இந்த பாடசாலைக்கு தேவையான உதவிகள் நான் ஒரு இந்த பாடசாலையில ஊழவன் பழைய மாணவன் அடுத்தது ஆசிரியர் வகையிலையும் இந்த பாடசாலைக்கு ஒரு பழைய மாணவர் சங்கத்தினை ஒன்றை அமைப்பதற்கு ஏனென்றால் இந்த பாடசாலை உறவுகள் இந்த பாடசாலையிலே கல்வி கேட்க என பழைய மாணவர்கள் புலம்பெயர் தமிழர்களாக இருந்து கொண்டு தனிப்பட்ட உதவிகள் தனிப்பட்ட வேலைத்திட்டங்கள் செய்ய முயற்சி செய்யும். அதை நெறிப்படுத்தி அதிபருடைய தேவைகள் அறிந்து அதிபருக்கு அதன் தேவையான ஒத்துழைப்பு வழங்குவதற்கு பழைய மாணவர் சங்கம் ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக அமெரிக்கன் தமிழ் பாடசாலைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யலாம் என எண்ணியுள்ளேன். அது நான் மாத்திரமல்ல, அந்த உதாரணமாக இரண்டு விருந்தினராக வந்திருக்கிற என்னுடைய பாலசுப்ரன் சசிகண்ணா அவர்களிடமும் கதைத்திருக்கிறேன். அவரும் சொல்லியிருக்காரோ, நீங்கள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து
ஒரு தியரி ஒன்றை அறிவிப்போம். அதிபர்கிட்ட கமிஷன் கேட்டு பாடசாலையில அந்த கூட்டம் ஒன்றை வைப்போம். ஒரு நிர்வாக உறுப்பினர்களை தெரிவு செய்வோம். அதன் ஊடாக ஏனைய வேலை திட்டங்களை, உதாரணமாக கல்சரி கூடாக இருந்தாங்க, விளையாட்டு போட்டியா இருந்தாங்க, எந்த வகையான வேலை திட்டங்கள் பாடசாலையில் இடம் பெற்றால் அந்த வேலை திட்டத்துக்கு நாங்கள் முன்கூட்டியே அதிபரோட தொடர்பை ஏற்படுத்தி அதிபருக்கு நாங்கள் உதவி செய்வோம். அதுக்கு இப்ப தற்சமயம் மூலாயில சில அமைப்புகள் இயங்குகின்றன. மலர்கள் மூலாய், எழுத மூலாய், அவையும் ஆயத்தமாக இருக்கிறது. அவர்களே தங்கள அமைப்பின் ஊடாக தனிப்பட்ட உதவிகள் செய்ய இப்போது திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அது எந்த வகையில செய்கிறது, எப்படி செய்கிறது என்ற தீர்மானம் இல்லாமல் இருக்கிறது. அதிபர் தொடர்பு ஏற்படுத்தினால் நான் நினைக்கிறேன் எழுத மூலாயா இருந்தாங்க, மலர்கள் மூலாயா இருந்தாங்க, உதவி அந்த அமைப்பின் ஊடாக உதவி செய்யும். ஆனபடியால் இந்த பாடசாலைக்கு ஒரு பலமான ஒரு பழைய மாணவர் சங்கம் இல்லாதபடியால அப்படி ஒரு சங்கத்தை உருவாக்கினால் நாங்கள் எங்கள் ஊடாக அல்லது நாங்கள் போய் எழுத மூலாயோ மலர்ந்த மூலாயோ ஏதோ அமைப்பை உள்வாங்கி எங்கள் ஊடாக இந்த பாடசாலைக்கு தேவையான வளங்கள் தொடர்பான குறைவை புலம்பெயர் தமிழர்களின் ஊடாகவும் நமது பழைய மாணவர் உறுப்பினர்களின் ஊடாகவும் அதிபருக்கு பூர்ண ஒத்துழைப்பு தருவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. அவள்
உனக்குள்ளிருக்கும் உண்மை நம்பி உன்னாடி நம்பி நம்பி அழகுள்ளிருக்கும் உண்மை நம்பி உறவே என்னுடைய அடுத்த சிலுவை நோக்கத்தில் இந்த பாடசாலைக்கு மேற்கூறிய வாத்திய கருவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ப்ரப்போசலை நான் நிறைவு செய்திருந்தேன். ஆனால் நான் இந்த திட்டத்தை இப்போது மாற்றி அமைத்திருக்கிறேன். பிள்ளைகள் கல்வி கற்கின்ற அந்த 5 வகுப்பறைகளுக்கும் 5 மின்விசிறிகள் வாங்கி சிறந்த முறையிலே எங்களுடைய அமையத்தினாலே அது பொருத்தி தரப்படும் என்ற அந்த உறுதியான செய்தியை எங்களிடத்தில் நான் சொல்கிறேன். சிறப்பு பரீட்சைகளை மேம்படுத்துகிற நோக்கத்தோடு உங்களுக்கு 2500 காகிதாரிகள் நான் நினைக்கிறேன் ஒரு பாக்ஸுக்குள்ள 5 ரெயின் வரும். அந்த காகிதாரிகளும் உங்களுக்கு அடுத்த வாரம் அதிகார அலுவலகத்திலே இருக்கும். நீங்கள் உங்களுடைய மாதாந்த அழகு பரீட்சைகளை நீங்கள் அடுத்த வாரத்திலே இருந்து அந்த நிலச்சுறை இயந்திரத்திலே போட்டோ பிரதி பிரிண்ட் எடுத்து இந்த மாணவர்களுக்கு மாதத்தோடு உங்களுடைய அழகு பரீட்சையை செய்ய வேண்டும். Thank you.
மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கும் வைபவம் தற்பொழுது இடம்பெறுகிறது. சாயா வெஸ்டின், டி லூயிசன், பால் மிலுக்ஷன், ஐ கோவிதரன், ஜாசியாஸ், ஈ திலக், பவினா, டி ஒஸ்தினா, எஸ் அரவிந்தா, மாணிக்கா. டி ஆண்டனா, சுபேரிகா, சமயம் கண்ணன் கண்ணன் ஜோயஸ், பவிஷ்ணா சமயம் அஞ்சாமண்ணா தமிழ்கணிதம் ஜோயஸ் சமயம், இதிலக்ஷண தமிழ்கணிதம் சமயம், பிரியந்தி தமிழ், தேஜா தமிழ். புலமை பரிசில் சித்தியடைந்த மாணவி சார்பாக பாடசாலை அதிபருக்கான நினைவு சின்னம் வழங்கும் நிகழ்வு இடம்பெறும். தந்தையும் தாயுமாகி வந்த நாள் முதலாகி இந்த நல் பள்ளியிலே ஏற்றங்கள் பாட வைத்த இனிய தலைவரே, ஆளுமை மிக்க முதல்வரே, தன்னலம் கருதாத கயாளரே, கயசீலனே, மாணவர்களையும் பிள்ளைகளாக, ஆசிரியர்களை நன் சகோதரர்களாக, பெற்றோர்களை நம் உறவுகளாக ஊட்டி வளர்த்து உயர்வுகள் பெற கண்டோம். நடமாடும் பல்கலைக்கழக முதல்வர், கடமையை கருத்தாக உருவானவும் அதிபர், நான் என்ன செய்தது நமக்கென்ன விரவாது, நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்று எண்ணும் தலைவர், பாராட்டு விழா மாணவர்களுக்கு அன்று பாராட்டுவோம் முதல்வரையும் இன்று வெற்றிக்கு வித்திட்டவர் நீங்களே என்று போற்றுவோம் புகழ்வோம் கருத்து ஒருமித்து வாழ்த்துவோம் செல்வி நிரோஜினி நசிந்தன்.
இந்த காணொளி இதோட முடிவடையுது. இந்த காணொளி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மீண்டும் அடுத்த காணொளி வாயிலா உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜெஃப்னா அரசி.